டெய்லி குடிப்பான். நாங்கள் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தோம், சொல்ல முடியாத அளவு அட்வைஸ். நிறைய முறை பொண்ணெல்லாம் பார்த்தோம், கல்யாணம் பண்ணிக்கல. ஒன் டே நான் ஒரு வேலைக்கெல்லாம் வந்துட்டேன். லீவ் போட்டு போறப்ப நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அக்குமுலேட் பேசுவோம். பழைய சாதாரண ஒரு ஹவாய் செப்பல் போட்டு போவான். கொஞ்சம் தூரம் போனவன் கண்ணாடி, அந்த கண்ணாடி போட்டுன்னா கண்ணு தெரியுது, வரான். 7-8 மணிக்கெல்லாம் போறான். அப்புறம் வேக்குது, என்னால உட்கார முடியல, சாப்பிட முடியல, கஷ்டப்படுறான். அவங்க அவனுக்கு அப்பா இல்லை, சிறு வயசுல இறந்துட்டாங்க. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல காமிக்கிறோம். சார் கிட்னி வந்து ஆல்மோஸ்ட் ரைட் சைட்ல போட்டிருந்த அந்த மிஷின் ஒன் டே ஃபெயிலியர், ஆள் ஃபெயிட் ஆகிட்டான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல நாங்களாம் ஒரு செட்டில் ஆகிடும். ஒன் டே அடிச்சு குடிச்சு கொடுக்க மறுபடியும் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம், சேலத்தில் சேர்த்தோம். அப்போ இங்கே ஒன்று போடுறாங்க, இது வந்து ஒவ்வொரு முறையும் போகிறப்ப டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க, பிளட் பியூரிஃபை பண்ணுவாங்க. அப்படியே அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தானா ஒரு 4 நாள் அப்படியே எப்படி சொல்றது, வார்த்தைகளே இல்லை, அப்படி கிடப்பான். 19-18 குமரேசன் சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் கால் பண்றோம், மாப்பிள்ள எங்கடா இருக்க அப்படின்னா, ஸ்டேஷன்ல இருக்கண்டா. மகாலிங்க இறந்துட்டான்டா. என்னுடைய மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு சார் ஒரு 10 மினிட்ஸ் டைம் இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்படியே பைக்கில் போகிறேன். அங்கே ஸ்டேஷன் அழ முடியாதுல்ல, அப்படியே ஹெல்மெட் எல்லாம் போட்டு டீசெண்டாக அப்படியே பைக் விட்டு அழுதுகிட்டே போகிறேன். தடிச்சு அப்படியே வந்து ஸ்டேஷனுக்குள்ள வந்து திரும்பி உடச்சிட்டு, ஏடாச்சு எத்தனை மணிட்டா பாடி எடுக்கிறாங்க, பியூட்டி கேளுங்க, எதுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க, எத்தனை மணிட்டா பாடி எடுக்க போகிறாங்க, நைட்டே புதைச்சிட்டாங்கடா. என்னடா சொல்கிற, நைட்டு 11:30க்கு அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லியிருக்கான், அவங்க அம்மா கூப்பிட்டு தண்ணிக்குள்ள அப்படி இறந்துட்டாங்கடா. நைட்டோட விட கொண்டு போச்சுட்டாங்க. அவனுடைய இறப்புக்கு போன ஆட்களுடைய எண்ணிக்கை 5 பேர். அவங்க பக்கத்து வீடு, அவங்க அம்மா, அவன் தம்பி, வண்டி ஓட்டிட்டு போன டிரைவர், அந்த டிரைவர் வந்து கிளீனர். எத்தனை பேரு? 5. என்னுடைய நண்பன், எங்களோட சகமா பழகிய ஒரு நண்பன், நான் ஏற்கனவே ஒரு தகவல் சொல்லி இப்படி பாரி பிறந்த ஒரு நண்பன் இறக்கும் பொழுது 5 பேரோட போயிட்டு இறந்து. அடுத்த நாள் கிளம்பி போனோம். அவன் சமாதி மேல ஒரே ஒரு மாலை இருந்தது. என்னது? ஒரே ஒரு மாலை. நாங்கள் மாலையை போட்டோம், அழுந்தோம். இருக்கும்பொழுதாவது அவன் சிறப்பாக இறந்து போயிட்டான். இறக்கும்போது என்ன தெரியுதுன்னா, வீட்டுக்கு அவன் பாரமா இருந்திருக்கான். செத்தா போதும் அப்படின்னு பெத்த தாயே நினைக்க வச்சிட்டான். எப்ப போதை என்பது ஒரு மனுஷனை திரும்பியும் மறுபடியும் பழைய ரிஃபார்ம் பண்ணாது.